பண்டைய நகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே புல்லூத்து பற்றி ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். புல்லூத்துலேருந்து அந்த வழியாக இன்னும் ஒரு அழகான ஒரு வழி இருக்குது. அந்த வழியாக போனீங்கன்னா 4 போயிடலாம். பட் நம்ம வந்த வழி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ரோட் வழியாக போனீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் ஏரியா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாகமலை அடிவாரத்தில் போகிற வழி இது. ஃபுல்லாமே தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிறிது தூரத்தில் நம்ம குளிக்கிற மாதிரி ஒரு அருமையான இடம் இருந்தது. இந்த ரோடு நேராக போய் எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகமலை புதுக்கோட்டை பக்கத்தில் ஐயங்கார் பேக்கரி இருக்கும். அங்கே போய் ஜாயிண்ட் ஆகிரும். ரொம்ப அற்புதமாக இருந்தது ஏரியா. பட் ரோடு கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்தது. பார்த்து போங்க. கிராம மக்கள் எல்லாருமே இந்த ஒரு ரோட்டில் தான் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சுற்று வட்டார கிராமங்கள் எல்லாமே. ரைட் சைடில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க தண்ணி தான் கடைசியாக வரும். ஸோ நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலாம் அப்படின்னு ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருந்தோம். ஒரு இடமும் கிடைக்கல. போகிற வழியில் குளிக்கிறதுக்காகவே ஒரு இடம் மாதிரி ஒன்று இருந்தது. அங்கேயே நம்ம பைக்கை இறக்கிட்டு அப்படியே ஜாலியாக கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே வந்தோம். ஃபுல்லாமே ஐயாயிரத்துலேருந்து வர்ற தண்ணின்ற மாதிரி சொன்னாங்க. எத்தாப்புல ஒருத்தர் மது போதையில் நம்மளை மோதுற மாதிரி போனார். நாகமலை ஒட்டி பார்த்திங்கன்னா இந்த பாதை போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம போன டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு மத்தியானம் ஒரு 3 மணி டைமிங்கில் போனோம். ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக தான் இருந்தது. கொஞ்ச தூரத்துலேயே இந்த தண்ணியில் இறங்க போகிற இடம் வந்துருச்சு. நிறையா பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் வண்டியெலாம் கழுவிட்டு இருந்தாங்க. இந்த ஆற்றை தாண்டி இந்த கரம்பர் இருக்கு இல்லையா, அதை தாண்டி ஒருத்தவங்க ஒரு ஆட்டோவில் செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாமே மது பிரியர்களாக தான் இருந்தாங்க. ஒரு 10-15 பேர். ரோடு என்னமோ பள்ளம் விடுமா தான் இருந்தது. பட் ஏரியா அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஸோ இயற்கையை ரசித்து கொண்டே நம்ம போகலாம். மழை டைமிங்கில் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வெயில் டைமிங்கில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் போனீங்கன்னா வெயில் டைமிங்கில் போங்க, மழை டைமில் போகாதீங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன ஸ்பாட்டு. நாங்கள் போன டைமிங்கில் குளிச்சுட்டு இருந்தாங்க, சின்ன பசங்க குளிச்சுட்டு இருந்தாங்க. பைக்கை நிறையா பேர் கழுவிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பசங்க பைக்கை கழுவிட்டு இருந்தாங்க. ரொம்ப அற்புதமான ஏரியாவாக இருந்தது. ஸோ நீங்களும் நம்ம புல்லூத்து ஏரியா சைடு போனீங்கன்னா இது கண்டிப்பான முறையில் பார்த்துட்டு வாங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.